குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகச்சேர்க்கை அப்படிங்கிற தலைப்பில் சந்திரன் சனீஸ்வர பகவான் இந்த கிரகச்சேர்க்கையை பற்றிய ஒரு பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த கிரகச்சேர்க்கைக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த கிரகச்சேர்க்கையை பற்றிய சில விளக்கங்களை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றிய நமது புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சரிங்களா? இந்த கிரகச்சேர்க்கையை பார்த்த உடனே பலருக்கும் ஏற்படும் ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா, மனதில் ஒரு பயம். அந்த பயத்தை கொடுப்பதற்கான காரணங்களும் நிறைய இருக்கின்றது. அதையும் நாம் ஒத்துக்க தான் வேணும். அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, இந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த ஜாதகர்களை பொறுத்தவரையிலும் பெருசாக நல்ல ஒரு வளமாக வாழ்ந்ததாக ஜோதிடத்தில் பெரும்பான்மையானவர்கள் சொல்லலை. ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு பொது விதி பார்த்துக்குவோங்க. அடுத்ததாக இந்த கிரக சேர்க்கையை பொறுத்தவரையிலும் நாடி ஜோதிடத்திலும் அப்படி ஒன்றும் சிறப்பாக சொல்லலை. நாடி ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் அவங்க சொல்லுகின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது, இவர்களை பொறுத்தவரை இந்த இணைவு உள்ளவர்களை ரொம்ப ஒரு அலைச்சல் திருச்சல் உள்ளவர்களாக சொல்கிறாங்க. அதே போல் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் அடிக்கடி அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஊரில் நின்று நிலையாக நின்று ஒரு தொழிலையோ வேலையோ செய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி நாடி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. பராசரர் ஜோதிட முறையில் இந்த இணைவை பொறுத்தவரையிலும் புணர்ப்பு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மந்த தன்மை, எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு தடை தாமதங்கள், ஒரு சுபகாரியங்களில் கூட அவ்வளவு எளிதில் கைகூடுவதில்லை, அல்லது அந்த சுபகாரியங்கள் ஒரு மகிழ்ச்சியானதாக இருப்பதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணர்ந்த விஷயங்களை ஒரு நெகட்டிவான விஷயங்களையே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதை அப்படியே சாத்தியமாக இது அப்படியே தான் இருக்குதா, யாருக்குமே எதுவுமே நல்லதே செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே வருது இல்லைங்களா? அப்படி வருகின்ற பொழுது இது அப்படியே எல்லோருக்கும் பொருந்துவதில்லை, எல்லோரையும் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தள்ளிவிடுவதில்லை. இந்த கிரகச்சேர்க்கையும் ஒரு நல்ல உயர்வான அந்தஸ்தான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது அப்படிங்கிறதும் உண்டு அப்படிங்கிறதான் பதில் பார்த்துக்குவோங்க. அதை எப்படி உணரலாம், எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுவது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இதை நம்ம பொதுவாக லக்னம் அப்படின்றத தொட்டு அதுக்கப்புறம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்துடணும். அப்படி எடுக்கின்ற பொழுது இந்த கிரகச்சேர்க்கையானது ஒரு நற்பலன்களையும் உயர்ந்த பலன்களையும், நல்ல செல்வம் செல்வாக்கு பதவி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்லாம் இதுவும் மற்றைய கிரகச்சேர்க்கைகளுக்கு இணையாக இந்த கிரகச்சேர்க்கையும் உயர்வான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை பார்த்துக்கோங்க. அதற்கு உதாரணமாக நம்ம சில லக்னங்களை சொல்லலாம். உதாரணமாக இப்போது ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே சனீஸ்வர பகவான் ஒரு யோக கிரகமாக வருகின்றார். அதாவது ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாகி ஒரு யோகாதிபதியாகின்றார். சரிங்களா? அப்போது இவர் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கின்றார். அப்போது இதை நம்ம ஒதுக்க முடியாது இல்லைங்களா? அடுத்ததாக மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவர் பாக்யாதிபதியாக வருகின்றார் இல்லைங்களா? அப்போது இதுவும் ஒரு முக்கியமான ஆதிபத்தியம். அடுத்ததாக துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, 4க்கும் 5க்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு யோகாதிபதி ஆகி விடுகின்றார். கன்னியா லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, பூர்வ புண்ணியாதிபதியாகவும் உத்தியோகத்தை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் வந்துடுறார். இப்படி சில லக்னங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு பிளானட்டாக அவங்கள நல்ல ஒரு மேன்மை கொடுக்குறார். இப்போது நாம் எடுத்துக்கிட்டது 2 கிரகங்களை, அதனால் இந்த இரண்டும் சேர்ந்து தானே ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இப்போது ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் யோகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா?
சந்திர பகவான் அப்படிங்கிறவர் வந்து 3ஆம் அதிபதி. இந்த 3-10 தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு யோகத்த கொடுக்குது. அதாவது வந்து முத்ராதித்ய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத வந்து ஆங்கிலத்த வந்து கெஜஸ்டர் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யோகத்தின் பலனாக ஒரு நல்ல நிலைய வந்து இது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது எதார்த்தத்தில நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு உயர்வான பலன்களையே இது வந்து கொடுக்குது அப்படிங்கிறத வந்து மறுப்பதற்கு இல்ல. இதற்கு உதாரணமா நீங்க வந்து இளையராஜா அவர்களின் ஜாதகத்த நீங்க எடுத்து பார்க்கலாம். அவருடைய ஜாதகத்தில இந்த சேர்க்கை இருக்கும் பார்த்துக்கோங்க. சந்திரன், சனி சேர்க்கை லக்னத்தில இருக்கும். அதில ஒரு கிரகம் உச்சம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஆனா, இந்த கிரக சேர்க்கைய பொறுத்தவரையிலும் சந்திர பகவான பொறுத்தவரையிலும் நம்ம வந்து கிரக சேர்க்கைய பேசிட்டுருக்கோம். தனித்த முறையில ரிஷப லக்னத்துக்கு சந்திர பகவான் பலம் பெறக்கூடாது. ஆனா, இதுபோன்று இப்போ இந்த 3-10 சேர்க்கைன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு யோகாதிபதி ஒரு சுப கிரகத்தோட ஒரு உச்சம் பெற்ற ஒரு பலமான கிரகத்தோடு சேர்ந்து இவரும் லக்னத்தில நின்று ஒரு அந்த லக்னத்த பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க எப்படி உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்த போதிலும், இந்த கிரகச் சேர்க்கை இது போன்ற சில லக்னங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தருகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே போன்ற அமைப்பு தான் நீங்க துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சந்திர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஜீவனாதிபதியா வந்துருவார். இவர் வந்து துலா லக்னத்திற்கு ஒரு கேந்திரத்திற்கும், ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக யோகாதிபதியா வந்துருவார். அப்போ இந்த 5-10 சேர்க்கை, 4-10 சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உயர்வ தருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல பார்த்துக்கோங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆந்திரா முன்னாள் முதல்வர் என்.டி. ராமராவ் ஐயா அவர்களுடைய ஜாதகத்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவருடைய ஜாதகத்தில லக்னத்தில இந்த கிரகச் சேர்க்கை இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால வந்து ஒரு கிரகச் சேர்க்கைய பார்த்து பயப்படணுன்ற ஒரு அவசியம் இல்ல. அது எந்த நிலைமையில இருக்குது, எந்த லக்னத்துக்கு அவரு எந்த நிலைமையில இருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதா, அவங்க 2 பேர்ல யாருனாச்சும் ஒருத்தர் நல்ல நிலையில இருக்கிறாங்களா, அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பலாபலன்களை எடுக்கின்ற பொழுது, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதேபோல வந்து இந்த பயம் அப்படிங்கிறதுலயும் ஒரு நியாயம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறுப்பதற்கு இல்ல. அதையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மனசுல வச்சுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த கிரகச் சேர்க்கைய பொறுத்தவரையிலும் பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துருவோம். இது வந்து பொது பலன்கள் நண்பர்களே. அதனால வந்து பெரிய அளவுல வந்து இத வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமா சொல்லி மேலும் மேலும் வந்து இந்த கிரகச் சேர்க்கைய பலவீனப்படுத்துவதற்கு நமக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் 1, 2 பாயிண்ட்டுகள மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இந்த கிரகச் சேர்க்கைய பொறுத்தவரையிலும் இது வந்து முதல்ல வந்து தாயாரை பலவீனப்படுத்துது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எந்த வகையில அப்படின்னாக்கா, இந்த தாய்க்கான காரக கிரகம் சந்திரன் பார்த்துக்கோங்க. பிணிக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்த குழந்தைங்களுடைய தாயார கேட்டு பாருங்க. உங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அளவுல வந்து ஏதேனும் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வந்ததா அப்படின்னு கேட்டு பாருங்க. உடல் உபாத்திரம் வந்ததான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இது இதனுடைய ஒரு பெரிய மைனஸ் பார்த்துக்கோங்க. தாயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உழைப்புக்கு காரகர். அதனால வந்து தாயார் நல்ல கடின உழைப்பாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முதிர்ந்த தோற்றத்தை வெளிப்படுத்தும் ஒரு கிரகமாக இருக்கின்றார். அதனால வந்து வயசு அவங்களுக்கு வந்து சின்னதா தான் இருக்கும். ஆனா, அவங்கள நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் வயசானவங்கள மாரி காட்சி கொடுக்க வச்சிடும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. இத எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, தாயார் முதிர்ந்த தோற்றம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த சந்திர பகவானும், சனீஸ்வர பகவானும் விவசாயத்திற்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரக கிரகம் பார்த்துக்கோங்க. அதனால வந்து இவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது, அந்த விவசாயம் சார்ந்த ஒரு இடங்கள்ல அமைஞ்சு போகுது. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஒரு நீர்நிலைகளுக்கு அருகில இவங்களுடைய வீடு அமையுது. இப்படியும், அப்படியும் இல்ல அப்படின்ற பட்சத்தில, ஒரு நல்ல ஒரு கொடி, செடி, மரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ட சுத்தி ஒரு நல்ல பசுமை நிறைந்த ஒரு சூழலான அமைப்புல அவங்களுடைய வீடு அமையுது. ஒரு வாழை மரம், தென்னை மரம்,
ஒரு செம்பருத்தி பூவு, அப்புறம் இந்த அலரி செடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பசுமை, அந்த ஒரு பூக்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்பியரை வந்து நல்லா சூப்பராக கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும்னு பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவங்களுடைய வீடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் நீதி நேர்மைக்கு காரகர். சந்திரன் அப்படிங்கிறவர் தாயார். அதனால் வந்து இந்த ஜாதகரின் தாயாரை பொறுத்தவரையிலும் ஒரு நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய ஒருவராக இருப்பாங்க. அதுலேயும் இந்த தான தர்மம் செய்வதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த உணவு உபசரிப்பு அப்படிங்கிறதுல இவங்களுடைய தாயார்லாம் ஒரு சிறந்த நிலைப்பாட்டோடு செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சந்திரன் அப்படிங்கிற ஒரு தாயார், சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது ஜீவனம், தொழில், வருமானம். ஆக தாயாரும் எதனா ஒரு தொழில் செஞ்சு எதனா ஒரு வேலை செஞ்சு ஒரு வருமானத்தை ஈட்டும் அமைப்பில் தாயாரும் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இந்த நிலைப்பாடு என்ன கொடுக்குது அப்படின்னாக்கா, முதல்ல வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு மனதில் ஒரு ஆழ்ந்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா இந்த கிரகச்சேர்க்கை தான் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து சொந்த தொழிலில் கொஞ்ச காலமாச்சும் அடி எடுத்து வச்சிடுறாங்க. அது என்ன தான் இருக்குது அதில் அப்படிங்கிறத பார்க்கணும், செய்யணும், நாமளும் சொந்தமாக எதனா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆக அவங்க எது போன்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கின்ற பொழுது தான் அந்த சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை எட்டுகின்றது. அதுக்கப்புறம் அந்த மனசில் அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து செயல்பாட்டுக்கே வரும் பார்த்துக்கோங்க. ஆக ஒரு ஒரு சொந்த தொழில் செய்யும் அமைப்பு அப்படின்னாக்கா இந்த கிரகச்சேர்க்கைக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதனால் இந்த கிரகச்சேர்க்கை வந்து சொந்த தொழில் செய்வதற்கு மூல காரணமாகிறது. சொந்த தொழில் வந்து இவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதிலும் குறிப்பாக வந்து சனீஸ்வர பகவான் வந்து காலச்சக்கரத்தின் 10ஆம் அதிபதி. அது வந்து காலச்சக்கரத்திலும் 9க்கு 2ஆம் இடம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால் வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் தந்தையின் தொழிலை ஒரு சில அன்பர்கள் கையில் எடுக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அப்பா செஞ்ச வேலை, அப்பா செஞ்ச தொழில் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. விவசாயம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஈடுபாடு இவங்ககிட்ட இருக்குது. அதில் வந்து இந்த குறைஞ்சபட்சம் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டை சுற்றியாச்சும் எதனா வந்து ஒரு பூச்செடி, ஒரு கொடி, அவரைக்கொடி, பீக்கங்கொடி, இந்த புடலங்காய் கொடி அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரம், தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிலப்புலங்கள் இல்லை அப்படின்னாலும் அதன் மீதில் அந்த விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வத்தினால தங்களுடைய வீட்டிலேயே எதனா வந்து ஒரு சின்ன சின்ன செடிகளை, பயிர் வகைகளை ஏதோ ஒரு வகையில் செஞ்சுட்டு அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயண கிரகம். சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டு ஒரு ஜீவனம். அதனால் வந்து பயணம் சார்ந்த தொழில்களில் இவங்களுக்கு ஒரு மனம் ஈடுபாடை கொடுக்கின்றது. சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். அதனால் வந்து ஆசிரியர் தொழிலையும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடு உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறுப்பதற்கில்லை. சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நர்ஸு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும், மருந்து ஆளுநர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கும் உரிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. அதனால் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த கிரகச்சேர்க்கை அவங்கள வந்து ஒரு நர்ஸு வேலைக்கு, நர்ஸு படிப்புக்கு இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக உணவு தொழில் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மளிகை கடை வைக்கிறது, ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறது, கண்டக்டராக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கிரகச்சேர்க்கை தரும் ஒரு நிலைப்பாடு தான், மனோநிலை தான் பார்த்துங்களேன். கலைத்துறைகளில் மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாட்டும் எட்டும் அமைப்பை இந்த கிரகச்சேர்க்கை தருகிறது. அதுலேயும் குறிப்பாக மீடியா துறையில் வந்து இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதுலேயும் திரைக்கு பின்னால் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இவங்கள வந்து பெரும்பாலும் வந்து இவங்க வந்து எல்லோரும் அறியப்பட்ட நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க செய்த சாதனைகள் அப்படிங்கிறது வந்து எல்லோராலும் பாராட்டப்படும் ஒரு விஷயமாக இருக்கும். உதாரணமாக பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது, திரைக்கதை எழுதுவது, வசனம் எழுதுவது, அதேபோல் வந்து நடிப்பை வந்து சொல்லி கொடுக்கறது, இயக்குவது அப்படிங்கிறதுலாம்.
ஆக மொத்தத்தில் இவங்க வந்து திரைக்கு பின்னால் இருந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்யும் அன்பர்களாக இருக்கின்றார்கள். அந்த மீடியா துறையில் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வராங்க. குறிப்பாக இந்த இசைத்துறை இதெல்லாம் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து கலைத்துறைக்கு இந்த கிரகச்சேர்க்கை ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கிரகச்சேர்க்கை உள்ளவர்கள் அந்த கலைகளின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதிடத்தில் ஒரு நல்ல நிலையை எட்டும் அன்பர்களின் ஜாதகத்தில் இந்த கிரகச்சேர்க்கையை நம்ம வந்து பார்க்கலாம். புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. இதை சொன்னதையே நம்ம சொல்லக்கூடாது, இப்படியே செய்யக்கூடாது, இதை ஏற்கனவே நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த உணவு தொழிலில் இருப்பவர்களாகட்டும், ஒரு இசை கதை வசனம் எழுதுபவர்களாகட்டும், ஒரு ஓவியம் வரைபவர்களாகட்டும், இது போன்ற அன்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா புதிய சிந்தனைகளை உருவாக்குதலை இவங்களுக்கெல்லாம் வந்து நிகர் இவங்க தான் அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிரகச்சேர்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு புணர்ப்பு யோகம், இது எதுக்கும் வந்து சங்கடத்தை கொடுக்குற அமைப்பு, இதில் வந்து ஒரு பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி சிந்தித்து பாருங்கள். அல்லது உங்களுக்கு வர ஜாதகங்களில் இது போன்ற அமைப்பில் இருக்கிற ஜாதகங்கள் கிடைச்சிதுன்னாக்கா இதுக்கு மேலேயாச்சும் இது போன்ற தன்மைகளை உங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். இந்த கிரகச்சேர்க்கை ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பட்டம் பதவியெல்லாம் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பாருங்கள், என்டி ராமாராவ் ஐயாலாம் முதல் அமைச்சராகவே இருந்திருக்கிறார். அப்படிங்கிறதுலாம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரும். சரிங்களா? இப்போ நாம் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த கிரகச்சேர்க்கையினால் ஏற்படும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நண்பர்களே. இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த தாயாருக்கு நம்ம உடல் உபாதைகள்னு சொன்னோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். மற்றது எதுவுமே வந்து இந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்தவரையிலும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இங்கே பேசலை. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா அது வந்து சனீஸ்வர பகவான் ரொம்ப 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 இந்த கிரகச்சேர்க்கையில் பலவீனப்பட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். அதாவது வந்து எப்படி அப்படின்னாக்கா தன்னுடைய பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய தொடர்பு, ராகு பகவானுடைய தொடர்பு, இப்போது சந்திரன் சனி பகவான் சேர்க்கை இருந்தும் கூடுதலாக இது போன்ற தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது அப்போது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் நிறைய கிடைக்கிது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உதாரணமாக அவங்கள பொறுத்தவரையிலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா தொழில் ஜீவனம் சிறப்பாக அமைவதில்லை. அடுத்ததாக அந்த மனோநிலை அப்படிங்கிறது ரொம்ப மந்தப்பட்டு மைண்டு டிப்ரெஷனால் அந்த ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இது கொடுக்குற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதற்கு மேலே வந்து இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை அதிகமாக நம்ம வந்து இந்த பொது தளத்தில் பேசலாம், அது நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இந்த பதிவை பொறுத்தவரையிலும் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்க்கையின் ஒரு நல்ல புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய முழு நம்பிக்கை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கேட்டுட்டு போயிடாமல் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அது வந்து எங்களுக்கு இன்னும் கூடுதல் ஒரு உற்சாகத்தோடு அடுத்தடுத்த பதிவுகளை வந்து போடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் நண்பர்களே. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.